இன்றைக்கி பாகியலட்சுமி எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜெனி வந்து செடியை மேலே ரொம்ப சந்தேகப்பட்டதால் நைட்டெல்லாம் தூங்காத மாதிரி காமிக்கிறாங்க. திரும்ப காலையில் எழுந்திரிச்சு செடியை ரொம்ப தூக்கத்திலே உட்காந்துருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க டைனிங் டேபிளில். அப்போ அவங்க அம்மா கேட்குறாங்க, ஏன் கண்ணெல்லாம் சிவந்திருக்கு, நைட்டெல்லாம் தூங்கலையான்னு அவங்க பாட்டியும் கேட்குறாங்க. இல்லை நைட்டெல்லாம் தூங்கலை பாட்டி, குழந்தை தூங்கவே இல்லை, நைட்டெல்லாம் பாப்பா அழுதுகிட்டே இருந்துச்சு, அதான் நான் தூங்கலை அப்படின்னு போய் சொல்லிடுறாரு. உடனே அவங்க பாட்டி சொல்கிறாங்க, சரி பிள்ளைக்கு எதுவும் உடம்பு சரியா, இங்கே தூக்கிட்டு வா, நான் என்ன அதுன்னு பார்க்குறேன், அது வயிறு எதுவும் வலிச்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறாரு. சரி ஜெனி இன்னும் கீழே வரல, ஜெனி என்ன பண்ணுறான்னு அவங்க பாட்டி கேட்குறாங்க. இல்லை பாட்டி விடிய விடிய முழிச்சிருந்தாலும் அதான் இப்போ தான் தூங்குறா, பாப்பாக்காக முழிச்சிருந்தாலும் அதான் இப்போ தூங்குறா அப்படின்னு சொல்லிடுறாரு. அவருக்கு முகம் ரொம்பவே செடியனுக்கு வாடி போயிருக்கு. அப்புறம் வந்து எழி கேட்குறாரு என்ன ஆச்சுன்னு மேலே அப்புறமா சொல்கிறாரு, செடியை வந்து ரொம்ப என் மேலே சந்தேகப்படுற மாதிரியே பேசுகிறா ஜெனி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா எழில் சொல்கிறாரு, உங்கள் 2 பேருக்குள்ளே நிறைய விரிசல் இவ்வளோ நாள் விழுந்ததில்லை, அதால் தான் இப்போ உங்களுக்கு சேர்ந்தோடனே கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, போக போக சரியாயிடும் அப்படின்னு எழில் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்கே பழனி சாரோட பர்த்டே தான் காமிக்கிறாங்க. அவங்க வீட்டில் நிறைய சொந்தக்காரங்களாம் வந்திருக்காங்க. பழனி சாரோட அக்கா, தங்கச்சி அப்படின்னு எல்லோரும் வந்திருக்காங்க. அப்போ தான் பழனி சாரோட அம்மா சொல்கிறாங்க, பாக்யா எல்லாருமே வீட்டுக்கு வந்த உடனே பழனி சாரோட அம்மா அவங்க அக்காட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, இவ்வளோ தான் நான் மருமவளாக எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ இவங்களும் நினைக்கிறாங்க எதுவும் கல்யாணம் ஆகிருக்காது. அப்போ தான் தெரியும் அவங்களுக்கு கல்யாணம் ஆகி பேரம்பேத்திலாம் இருக்குது. அப்போ வந்து பழனி சாரோட அக்காங்க சொல்கிறாங்க, ஏமா இப்படி பண்ணுற, இவங்களுக்கு கல்யாணம் ஆகி பேரம்பேத்தி இருக்குது, இப்போ இது மாதிரி பேசினா நல்லா இருக்கா அப்படின்னு இவங்க வந்து தனியாகவே கேட்குறாங்க அவங்க அம்மாட்ட. அதுக்கு உடனே அவங்க அம்மா சொல்கிறாங்க, பழனிக்கு வந்து 45 வயசு ஆகுது, பாக்கியாவுக்கு வந்து 43 வயசு ஆகுது, அதால் வந்து ஜோடி பொருத்தம் சரியாகும் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் காமிக்கிறாங்க. அது போக பாக்யா பேசுகிறதும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சி போகுது. பழனி சாரோட அம்மா வந்து ஸ்வீட் எடுக்கிறாங்க. அதுக்கு உடனே பாக்யா வந்து உங்களுக்கு சுகர் இருக்குல்ல, நீங்கள் எடுக்கக்கூடாது அப்படின்றாங்க. உடனே பழனி சாரோட அக்கா சரி எனக்கு கொடுங்க ஒரு ஸ்வீட் அப்படின்னு எடுக்கிறாங்க. இல்லை உங்களுக்கும் சுகர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க அக்காங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குது, பாக்யா வந்து நம்மளை பற்றி இவ்வளோ புரிஞ்சு வச்சுருக்காளே அப்படின்ற மாதிரி ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்குது இவங்க எல்லாரையும். இந்த பர்த்டே பார்ட்டி இப்படியே போயிட்டு இருக்கும்போது பழனி சாரோட அக்கா பையனை ஒரு என்ட்ரியை காமிக்கிறாங்க. அந்த பையன் வந்து இனியாவுக்கு பேரான ஜோடி மாதிரி தான் காமிக்கிறாங்க. ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு எபிசோடில் இது நான் 2 days எபிசோடு உங்களுக்கு சேர்த்து சொல்லியிருக்கேன். இந்த எபிசோடில் இவ்வளோ தான் நடந்திருக்கு. இந்த வீடியோ பிடிச்சதான் என்ன சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பாய்.